சீனா என்பது ஐக்கிய நாடுகள் அவையில் வீட்டோ, அதாவது எந்த ஒரு விவகாரத்தை நிராகரிக்கும் வாக்கு பலத்தை கொண்ட ஒரு நாடாகவும், இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த மனித உரிமைகள் விவகாரம் மற்றும் இந்த மனித உரிமை விவகாரங்களில் இலங்கை அரசு ஈடுபட்ட விவகாரங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கான ஒரு முட்டுக்கட்டை நாடாகவும், அதாவது இலங்கைக்கு ஆதரவு நாடாக இருக்கின்ற பல சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் பொது அவையிலேயே இலங்கைக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவற்றை தடுப்பதாக, இந்திய ஆதரவாக செல்லாமல் இருப்பதற்கான முறையாகவும் இந்த விவகாரம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ஜனாதிபதியின் விடயத்தை ஒட்டி சீனா உத்தியோகபூர்வமாக விடுத்த அறிவித்தலில் 21 ஆக்கங்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன. 21 ஆக்கங்களும் நிச்சயமாக ஒரு கனதியான விடயம் என்பதை எடுத்து காட்டுகின்றன. அத்தோடு அனுர திசரகுமார் நாயக்கா சீனா அதிபரை சீனாவில் இருந்து இலங்கைக்கு வருமாறு, அதாவது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதனை அவர் ஏற்றிருக்கின்றார். இது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படும் என்று சொன்னால், நிச்சயமாக அவரது விஜயத்தின் பொழுது இந்தியா இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்க போகின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். என்றால் இவர்கள் அதாவது தங்களுடைய திட்டங்களின் மூலம் மீண்டும் இலங்கைக்கு ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நிச்சயமாக அனுர திசரகுமார் நாயக்கா தன்னை வரவேற்ற விதம் மற்றும் தனக்கு தந்த மரியாதை போன்றவற்றிற்கு நன்றி அறிதலை தெரிவித்து இந்த உறவு மீண்டும் ராஜதந்திர வழிகளில் தொடரும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இது ஒரு நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தை ஸ்திரப்படுத்துகின்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இந்திய அரசு, அத்தோடு இப்பொழுது சீனாவும் இணைந்திருக்கின்றது. இது இலங்கைக்கான ஒரு நற்காலம். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், நேற்றைய தினம் சீனாவும் இலங்கையும் 15 ஒத்துழைப்பு ஆவணங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றன. இது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. நேற்றைய தினம் சீனாவின் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருவருமே சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து அதிக முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கு ஒப்புக்கொண்டு 15 ஆவணங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இது பற்றி குறிப்பிட முடியுமா? ஆமாம், அதாவது இந்த விவகாரம் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்றால், இந்தியா எவ்வாறு இலங்கையை கையாண்டதோ அதை விட ஒருபடி மேலே சென்று சீனா கையாண்டிருக்கின்றது. இங்கே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், சீனா இலங்கைக்கு உதவி செய்த ஒரு நாடென்ற முறையை விடவும், அதாவது பல அபிவிருத்தி பணிகளில் இலங்கை முன்னேற்றகரமான நிலைக்கு இந்தியாவின் தலையீட்டிற்கு முதல் கொண்டு சென்ற நாடு என்கின்ற முறையில் அதற்குரிய பல வரைப்புகள் ஏற்கனவே இருந்தவையாக இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அதனுடைய இந்த தாக்கம், அதனுடைய அந்த கடன் அடிப்படையிலான திட்டங்கள் போன்ற பல விடயங்கள் மீண்டும் பரிசீலனைக்கு வந்ததற்கான காரணம், இலங்கையால் அந்த பணத்தை செலுத்த முடியாத நிலை இருந்த பொழுதும் இந்த சீனா என்பது ஐக்கிய நாடுகள் அவையில் வீட்டோ, அதாவது எந்த ஒரு விவகாரத்தை நிராகரிக்கும் வாக்கு பலத்தை கொண்ட ஒரு நாடாகவும், இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த மனித உரிமைகள் விவகாரம் மற்றும் இந்த மனித உரிமை விவகாரங்களில் இலங்கை அரசு ஈடுபட்ட விவகாரங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கான ஒரு முட்டுக்கட்டை நாடாகவும், அதாவது இலங்கைக்கு ஆதரவு நாடாக இருக்கின்ற பல சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது ஐக்கிய நாடுகள் பொது அவையிலே இலங்கைக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவற்றை தடுப்பதாக, எந்த நிலையிலும் அது அந்த வீட்டோ பவரை பாவிப்பதற்கான தேவை அதற்கு ஏற்பட்டதாக
ஏற்படவில்லை. அதற்கான காரணம் அது நிச்சயமாக அந்த பலத்தை கூட பாவிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது என்பதற்காகத்தான் இதனை குறிப்பிட்டிருந்தேன். இந்த குறிப்பாக 68 வருடங்களுக்கு மேலாக தொடர்கின்ற உறவில் இப்பொழுது இவர்களால் எட்டப்பட்டிருக்கின்ற இந்த வெற்றி என்பது நிச்சயமாக அனுர திசர குமார் நாயக்காவின் வெற்றியை பாராட்டி அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற அவர்களுடைய அரசு அறிவிப்பிலேயே அது தொடர்பான தகவல்களை அவர்கள் உள்ளடக்கி இருக்கின்றார்கள். அதேவேளை இந்த உயர் அளவிலான சந்திப்பாக இது கருதப்படுகின்றது. எந்த ஒரு முன்னேறிய இலங்கை அதிபரும் சென்றதை விடவும் இதற்கான முக்கியத்துவம் வழங்கப்படுவதற்கான காரணம் இவர்கள் மார்க்சிய சிந்தனையுடையவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, இவர்கள் சடுதியாக ஒரு பலத்தை பெற்றவர்களாகவும் இலங்கைக்கான தீர்வாக, இலங்கை பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வாக மக்களால் ஏற்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தால் அதனை உள்வாங்கும் முகமாகவும் இவர்களுடைய அந்த நடுநிலையை தக்க வைக்கும் முகமாகவும், அதாவது இந்திய ஆதரவாக செல்லாமல் இருப்பதற்கான முறையாகவும் இந்த விவகாரம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவர்கள் சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேற்பட்ட அந்த கடன் சீரமைப்பு தொடர்பான விவகாரங்கள், அதுபோன்று இந்த கொழும்பு துறைமுக திட்டம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுக திட்டம், ஏற்கனவே இந்த ஹம்பாந்தோட்டையில் உள்ள துறைமுகம் என்பது 99 வருடங்களுக்கு சீன கம்பெனியால் குத்தகை கெடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் முக்கியமாக அது பெரிய ஒரு பாரிய தங்குத்துறையாக அல்லது மாற்றுத்துறையாக மாறப்போகின்ற தன்மையை அது பெற்று இப்பொழுது அது நடைமுறைக்கு வரப்போகின்றது. அதே போல மாத்தள விமான நிலையம் கூட அவர்களுடைய பங்களிப்பு. எனவே அதை தொடர்பானவையாகவும் இந்த திட்டங்களில் பல இருக்கின்றன. அத்துடன் அந்த இவர்கள் இப்பொழுது இந்த வீடமைப்பு தொடர்பான வீடு அந்த கட்டி கொடுத்தல், அது போன்ற திட்டங்கள் மற்றும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பல விடயங்களும் இந்த விவகாரங்களில் ஆராயப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இது நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தை ஸ்திரப்படுத்துவதாக இருக்கும். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், இந்த இலங்கை ஜனாதிபதியின் விடயத்தை ஒட்டி சீனா உத்தியோகபூர்வமாக விடுத்த அறிவித்தலில் 21 ஆக்கங்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன. 21 ஆக்கங்களும் நிச்சயமாக ஒரு கனதியான விடயம் என்பதை எடுத்து காட்டுகின்றன. அத்தோடு அனுர திசர குமார் நாயக்கா சீனா அதிபரை சீனாவில் இருந்து இலங்கைக்கு வருமாறு, அதாவது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அதனை அவர் ஏற்றிருக்கின்றார். இது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படும் என்று சொன்னால், நிச்சயமாக அவரது விஜயத்தின் பொழுது இந்தியா இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்க போகின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். என்றால் இவர்கள் அதாவது தங்களுடைய திட்டங்களின் மூலம் மீண்டும் இலங்கைக்கு ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நிச்சயமாக அனுர திசர குமார் நாயக்கா தன்னை வரவேற்ற விதம் மற்றும் தனக்கு தந்த மரியாதை போன்றவற்றிற்கு நன்றி அறிதலை தெரிவித்து இந்த உறவு மீண்டும் ராஜதந்திர வழிகளில் தொடரும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இது ஒரு நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தை ஸ்திரப்படுத்துகின்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இந்திய அரசு, அத்தோடு இப்பொழுது சீனாவும் இணைந்திருக்கின்றது. இது இலங்கைக்கான ஒரு நற்காலம். இப்பொழுது அது மட்டுமில்லாமல் கூறியிருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்கா, சீனா பல வழிகளிலும் இலங்கைக்கான உதவிகளை செய்திருக்கின்றது. குறிப்பாக பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சி மூலம் இலங்கையில் முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு ஆதரவு அளித்துள்ளது அப்படி சொல்லியிருக்கின்றார். சீனா ஒரு முக்கிய வளர்ச்சி பங்காளியாக இருந்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். இப்பொழுது பார்த்தால் கடந்த தடவை டெல்லிக்கு சென்ற போதும் அவர் சொல்லியிருக்கின்றார், அவர் எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றார். இவருடைய இந்த அரசியல் நகர்வு எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? அதாவது இவர் சீனாவை முழுமையாக நம்பவில்லை அப்படி சொல்லி பரவலாக பேசப்படுகின்றது. ஆகவே இந்த சீனா இந்தியாவுடனான இவருடைய அரசியல் நகர்வை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய கேள்வி சுதர்ஷினி, நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வியின் அடிநாதமே அங்கே தங்கி நிற்கின்ற பொருளை என்னவென்று சொன்னால், இலங்கை 2 நாடுகளையும் வெற்றிகரமாக பயன்படுத்துகின்றது. தனது தேவைக்கு, தனது வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்துகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மறுபக்கமாக ஆமாம், நீங்கள் குறிப்பிட்ட அந்த பயணப்பாதை என்பது அதாவது சில்க் ரோட் என்று கூறுவார்கள். அந்த வரலாற்று காலத்தில், அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் சீனாவால்
நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார நகர்வு என்பது அவர்கள் எவ்வாறு சீனாவிற்கான பொருள் வரவுகளை கொண்டிருந்தார்களோ அதே போன்றதொரு பயணப்பாதையை ஆரம்பிப்பதுதான் இந்த பட்டுப்பாதையின் திட்டம், ரோட்டன் பெல்ட் என்கின்ற அந்த திட்டம். ஆனால் அது பல நாடுகளிலும் வெற்றி பெற்றதாக அதற்குரிய துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு மற்றும் பாதைகள் அமைக்கப்பட்டு வளப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த திட்டத்தின் முனைப்பு என்பது பல இடங்களில் சரிந்து போய்விட்டது. குறிப்பாக ஐரோப்பாவில் இவ்வாறான திட்டங்களை எல்லாம் சீனா மேற்கொள்ள முயன்ற பொழுது அங்கே இத்தாலி அதற்கு அனுமதித்து பிறகு அதிலிருந்து விடுதலை பெற்றதானது அல்லது அந்த திட்டத்தை ரத்து செய்தானது சீனாவின் முயற்சிகளை அந்த தற்காலிகமாக நிறுத்த வைத்தது. இருந்தும் தென்னாசிய நாட்டு பரப்பில் சீனாவிற்கான முக்கிய இந்த பயண பாதையாகவும் முக்கிய தங்கிடமாகவும் இருக்க போகின்ற ஒரு செயற்பாட்டை தற்பொழுது அந்த அனுராவின் அனுமதியுடன் அல்லது அவருடைய அனுசரணையுடன் சீனா பெற்றிருக்கின்றது என்பதை தான் கூற வேண்டும். அத்தோடு பல துறைகளிலும் இவர்களுடைய பங்களிப்பு இருக்க போகின்றது என்பது இந்த கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களின் மூலம் தெரிய வருகின்றது. அதில் முக்கியமாக எண்ணெய் சுத்திகரிப்பு போன்ற விவகாரங்களிலும் கடந்த காலங்களில் ஈரான் ஈடுபட்டிருந்த தொழில்துறைகளில் எல்லாம் சீனாவும் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆமா, நன்றி அந்த தகவலுக்கு. அடுத்ததாக இப்பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் தற்காலிகமாக மீழ்ச்சியை காண்டிருக்கின்றது என்று பரவலாக பேசப்பட்டிருக்கின்றது. எனினும் கூட அங்கே வாழ்க்கை செலவுக்கு இன்னும் பலரும் குறிப்பாக ஏழை மக்கள் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி சொல்லப்படுகிறது. இனி வரும் காலத்தில் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்குமா? அனுரவின் அரசாங்கத்தில் என்ன மாறி பார்க்கின்றீர்கள் நீங்கள்? ஆமாம், இது இந்த வீழ்ச்சி என்பதை விட அவர்கள் ஒரு மறுகட்டமைப்பிற்கு நிபந்தனைகள் அடிப்படையில் வந்திருக்கின்றார்கள். முன்னர் பல 15-20 வீதங்களாக இருந்த வட்டி வீதங்கள் எல்லாம் இப்பொழுது சமகாலத்தை ஒட்டியதாக 8 வீதமாக குறைந்து அது இனிவரும் காலங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக அமையாத நாடாக கூட இலங்கை இருக்க போகின்றது. எவ்வாறு என்றால் வட்டி வீதங்கள் ஏறி குறைவது, மத்திய வங்கியின் வட்டி வீதங்கள் ஏறி குறைவதற்கு ஏற்ப இந்த முறிவுகள், அதாவது இவர்களால் முதலிடப்படும் தொகைகளில் அதற்குரிய வட்டிகள் என்பன மாற்றமடையும். முன்னர் அவ்வாறல்ல. 5 வருடங்களுக்கு ஒருவர் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒரு 10 மில்லியன் ரூபாய்களையோ அல்லது 100 மில்லியன் ரூபாய்களையோ முதலீடு செய்வாராக இருந்தால் அதற்குரிய வட்டி என்பது அன்றைய கைச்சாத்திட தினத்தன்றில் இருந்து எவ்வாறு வழங்கப்படுமோ அவ்வாறு வழங்கப்படும். இப்பொழுது கொடுக்க போகின்ற இந்த முதலீட்டு இந்த முறிவுகளில் எல்லாம் வட்டி வீதம் என்பது மாறுபடக்கூடியதான ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு கண்டிஷனாக ஒரு கடப்பாடாக அதனை இந்த சர்வதேச நாணய நிதியம் அவர்களுக்கு விழுமியமாக அறிவித்திருக்கின்றது. எனவே அதன் பிரகாரம் இந்த இவ்வாறான ஒரு மந்த நிலையான முதலீடுகள் போன்றவை இருந்தாலும் உல்லாச பயணத்துறையில் என்றுமில்லாத வளர்ச்சியை 2 மாதங்களுக்கு கண்டது, அதாவது 2 மாதங்களுக்கு அதிகரித்திருக்கின்றது. அவ்வாறான நிலைகள் எல்லாம் நிச்சயமாக பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும். அத்தோடு இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ள நீங்கள் குறிப்பிட்ட இந்த இந்திய மற்றும் சீனா போன்றவற்றின் அந்த ஒப்பந்தங்கள் அவற்றின் மூலம் எதிர்காலத்தில் இடம்பெறப் போகின்றன, விரைவில் இடம்பெறப் போகின்ற மாற்றங்கள். இதன் மூலம் நாங்கள் இங்கே அறியக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக மாற்றங்கள் என்பது இனிவரும் காலங்களில் தான் இடம்பெறுவதாக இருக்கும் முடிய தற்பொழுது இருக்கின்ற நிலை என்பது தற்காலிகமாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விடயம், இந்த அரசு இதே பாணியில் பயணிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அவர்கள் கடப்பாடுகளை நிறைவேற்றி கொண்டு செல்லும் பொழுதுதான் அடுத்த திட்டங்கள் என்பன நடைமுறைக்கு வரும். இருந்த பொழுதிலும் இலங்கை தற்பொழுது ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. எவ்வாறு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது என்றால், அது ஒரு புதிய தலைமையை கண்ட காரணத்தால் அந்த பிராந்திய வல்லரசுகள் போட்டியிட்டு அதற்கு உதவுவதற்கும் அதன் முன்னேற்றத்தில் தாங்களும் பங்காளிகளாக்குவதற்கும் தங்களுடைய அக்கறையை காப்பதற்கும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி சுதர்சினி, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.